எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமேன். அல்லேலூயா. இந்த வசனத்தில் அந்த லாஸ்ட் பகுதியை நான் வாசிக்கிறேன் திரும்பவும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் தேவனே, அப்பா பிதாவே, எங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவரும் நீர் ஆண்டவரே. இந்த வேளையில நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். விசுவாசத்துக்குரிய ரகசியங்களை இன்றைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. விசுவாசத்தினாலே உண்டாகிற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. விசுவாசத்தினாலே நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதையும் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, நீர் வெளிப்படுவீராக. நாங்கள் அதை கேட்டு அதை 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆமேன். இன்றைக்கு கேட்ட வாசித்த அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பார்க்க கடவோம். ஆமேன். இந்த இடத்துல இன்றைக்கு நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை அவர் தான் துவக்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமே, நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது தேவனுடைய ஈவு. எதினாலே? கிருபையினாலே. சொல்லுங்க, கிருபையினாலே. நம்முடைய கிரியையினாலே அல்ல, நம்முடைய புண்ணியத்தினாலே அல்ல, நாம் நல்லவர்கள் என்பதினாலே அல்ல, கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை. சொல்லுங்க, கிருபை. கிருபை. கிருபைனா என்ன? இயேசுவே அந்த கிருபை. இயேசுதான் கிருபை. சொல்லுங்க, இயேசுவே கிருபை. சொல்லுங்க, இயேசுவே கிருபை. அந்த கிருபை என்ன செய்திருக்குன்னா, விசுவாசத்தை கொண்டு. ஆமென். நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் கிருபையினாலே, விசுவாசத்தினாலே. சொல்லுங்க, எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? விசுவாசத்தினாலே. அப்ப இதை ஸ்டார்ட் பண்ணது யாரு? விசுவாசத்தை ஸ்டார்ட் பண்ணது யாரு? அதை முடிக்க போறது யாரு? அவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு விசுவாசத்தை குறித்து தான் நம்ம அதிகமா தியானிக்க போகிறோம். எதை குறித்து? விசுவாசத்தை குறித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தினாலே உண்டாகிற சில ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் 127. சங்கீதம் 127வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இப்போ நம்ம கையில பைபிள் இருக்கு. எத்தனை பேர் கையில பைபிள் இருக்கு? ஆமென், அல்லேலூயா. இது பழைய காலத்துல மொழிபெயர்த்த ஒரு பைபிள். இப்போ எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 127வது சங்கீதம். அந்த சங்கீதத்துல நான் எத்தனையோ தடவை நான் தியானிச்சிருக்கிறேன். ஆனா சில விஷயங்கள் எனக்கு புரியல. ஆனா இப்ப சமகாலத்துல ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிரான்ஸ்லேஷனை பார்க்கும்போது
சில நேரங்களில் சில போதகர்கள் இங்கிலீஷில் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதன் மேலே ஒரு நம்பிக்கை வரல, அது எனக்கு புரியவும் இல்லை. இப்போ அந்த இங்கிலீஷ் வேதாகமத்தின்படியே அந்த மொழிபெயர்த்திருக்கிற அந்த ஒரு மொழிபெயர்ப்பை நான் வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 127 எல்லாம் நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற அந்த புத்தகத்தில் சங்கீதத்தை நீங்கள் கவனிங்க, நான் வாசிக்கிறத கவனிங்க, உங்களுக்கு அது புரியும். சீயோன் மலை ஏறும்போது பாடும் சாலமோனின் பாடல், யெகோவா வீட்டை கட்டவில்லை என்றால் அதை கட்டுகிறவர்களின் உழைப்பு வீண். யெகோவா வீட்டை கட்டவில்லை என்றால் அதை கட்டுகிறவருடைய உழைப்பு வீண். யெகோவா நகரத்தின் மேல் கண்காணியாய், அதாவது காவல் காக்கவில்லை என்றால் காவலர் அதை காவல் செய்வது வீண். நீங்கள் சாப்பிடும் உணவுக்காக அதிகாலையில் எழுந்து நித்திரையின்றி நீண்ட நேரம் உழைப்பதும் வீண். ஏனெனில் அவர் தாம் நேசிக்கிறவர்களுக்கு அவர்கள் தூங்கும்போது கூட தேவைகளை தருகிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நீங்க வீடு கட்டுறதுக்கு எடுக்கிற பிரயாசத்தை கடவுள் வீண் என்று சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு சொந்த வீடு வேணும்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு சொந்த வீட்டை கொடுப்பார். ஆமென். கர்த்தர் தாவீதுக்கு வீட்டை கட்டினவர் நமக்கும் வீட்டை கட்டுவார். அப்படிதானே? நிச்சயம் கட்டுவார். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லுது, நகரத்தை கர்த்தர் காக்கவில்லை என்று சொன்னால் செக்யூரிட்டி, காவல் காக்கிறவர் கண்காணிப்பதும் வீண். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை தான் ரொம்ப அழகா இருக்கு. நீங்கள் சாப்பிடும் உணவுக்காக, எதுக்காக? நம்ம இரவும் பகலும் படுற பிரயாசம் எதுக்காக? ஒரு சான் வயிற்றுக்காக. சொல்லுங்க, ஒரு சான் வயிற்றுக்காக. இன்றைக்கு இருந்து நாளைக்கு மண்ணுக்கு போற இந்த சரீரத்துக்காக, உடம்புக்காக நம்ம எடுக்கிற எஃபர்ட் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உயிரோடு நம்ம இருக்கணும்னா நமக்கு என்ன அவசியமா இருக்குது? நம்ம படுற எல்லா பிரயாசமும் இதற்கு தான். அப்படிதானே? அப்படிதானே? அல்லேலூயா. அந்த அந்த உணவுக்காக அவர் சொல்றாரு, அதிகாலையில் எழுந்து நித்திரையின்றி நீண்ட நேரம் உழைப்பதும் வீண். ஏனெனில் அவர் தாம் பிரியமானவர்களுக்கு தூங்கும்போது கூட தேவைகளை சந்திக்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இதை வாசிச்சோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்ப தூங்கினாலே எல்லாம் கிடைக்கும்னு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, தப்பா எடுக்கக்கூடாது. அதாவது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, நம்முடைய பிரயாசம் எல்லாம், ஆனா கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு, கர்த்தர் மேல் பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் தூங்கினா கூட அவருடைய தேவையெல்லாம் அவர் சந்தித்து கொண்டே இருப்பார். அவர்களுக்கு வீட்டை கட்டி கொடுப்பார், அவர்களை பாதுகாப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் யார் மேல பிரியமா இருக்கிறாரு? அது ரொம்ப முக்கியம் இல்ல? தான் நேசிக்கிறவர்களுக்கு, தான் பிரியமாக இருக்கிறவர்களுக்கு தூங்கினாலும் தூங்கும் போது கூட தேவைகளை சந்திக்கிறார். சொல்லுங்க, யார் தேவையை சந்திக்கிறாரு? நம்ம பிள்ளை தூங்கினாலும் அதுக்குரியதெல்லாம் செஞ்சு தானே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீ இன்றைக்கு அதிகாலையில் எழும்பவில்லை, அதனால் உனக்கு டீயும் இல்லை, காப்பியும் இல்லை, உனக்கு எதுவுமே இல்லைன்னு என்னைக்காவது ஒதுக்கி வச்சிருக்கிறோமா? பாஸ்டர்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு பிள்ளைக்கு லீவு, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகுது அப்படின்னு நல்லா தூங்க வச்சிடறோம். அப்படிதானே? அப்படிதானே? அப்படி நீங்க எழுப்பியும் தூங்கிக்கிட்டே இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க யாரும் என்ன செய்யறது இல்லை, அன்னைக்குரிய காலை உணவையோ அன்னைக்குரிய எதையுமே நீங்க தடுக்கிறது கிடையாது. செய்யறதெல்லாம் சரியா தான், நல்லா தான். பிள்ளைங்க நினைக்கிறத பார்க்கிலும் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆனா வேலைக்காரர்களோ இல்ல அடிமைகளோ கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அவங்க தேவைகள் சந்திக்கப்படும். யாரு? யாரு?
அடிமைகள், வேலைக்காரர்கள். அவர்கள் வேலை செஞ்சாதானே சாப்பாடு, வேலை செஞ்சாதானே அவங்களுடைய காரியத்தை பார்த்து கொள்ள முடியும். நானும் நீங்களும் யாரு? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, நானும் நீங்கள் யாரு? நானும் நீங்கள் யாரு? அவருடைய பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. ஏன் நம்ம மேல பிரியமா இருக்கிறார் அவரு? நான் அவரை விசுவாசிக்கிறேன். அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம், நான் அவரை விசுவாசிக்கிறேன். அவரை விசுவாசித்ததினால அவர் என் மேல் பிரியமாக இருக்கிறார். சொல்லுங்க, நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர் என் மேல் பிரியமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப கடவுள் நம்ம மேல பிரியமா இருக்கிறதுக்கு முதலாவது விசுவாசம். நம்ம அதை குறித்து பின்பாக பார்க்க போகிறோம். இன்னொன்று, கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கணும்னா, உங்களுக்கு வேத பகுதியில் தெரிஞ்ச வேத பகுதி ஏதாவது இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வீட்டில் போய் நீங்க என்ன செய்யுங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? பிரியமா இருக்கிறார். சொல்லுங்க, நம்ம யார் மேல பிரியமா இருப்போம்? ஒருத்தவங்க வீட்டுக்கு போனா வாங்க உட்காருங்க, வந்த சோழிய பார்த்துட்டு போங்கன்னு சொல்றவங்க வீட்டு ஆள் மேல பிரியமா இருப்போமா? இல்ல நீங்க ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறீங்க, அவங்க பச்சை தண்ணியை கொடுத்துட்டு ஐஸ் பிரியாணியை கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொன்னா நீங்க ரொம்ப பிரியமா இருப்பீங்களா? யார் மேல பிரியமா இருப்பீங்க? வாங்க சாப்பிடுங்க, இருந்துட்டு போங்க, இப்ப நாட்டுக்கோழி அடிக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்காக, இல்ல மட்டன் பிரியாணி செய்யலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க வீட்டில் நீங்க பிரியமா இருப்பீங்களா, கோபமா இருப்பீங்களா? அப்போ மனுஷர்களாகிய நாமே யாராவது கொடுத்தாதான் அவங்க மேல என்ன வருது? பிரியம் வருதா இல்லையா? நான் தப்பா சொல்றேனா ரைட்டா சொல்றேனா? கர்த்தரும் அப்படித்தான். கர்த்தர் எப்படிதான்? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் என்ன, நான் எங்கேயும் புதுசா வசனத்தை எதுவும் சொல்லல. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏழாவது வசனத்தில் இருக்குது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அல்ல கொடுக்க கடவன். ஆமென். அல்லேலூயா. நான் இதை குறித்து இப்ப ரொம்ப டீப்பா எடுக்க வரல. ஆமென். அடுத்து சங்கீதம் 147:13 வாசிங்க. சங்கீதம் 147:13. வேக வேகமா ஒத்துழைங்க. உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி 11 வாசிங்க. 11 வாசிங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கின்றவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அதை நம்ம அடுத்து தான் பார்க்க போறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்போ 2வது எதை பார்த்தோம்? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் மேல பிரியமா இருக்கணுமா? அதுக்கு நம்ம எல்லாரும் நல்லா கொடுக்கிற ஆட்களா இருக்கணும். அது ஏழைகளுக்காக இருக்கட்டும், ஊழியங்களுக்காக இருக்கட்டும், திக்கற்றவர்களுக்காக இருக்கட்டும், நம்ம உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அடுத்து அவருக்கு காத்திருக்கிறவர்கள் மேல. யாருக்கு காத்திருக்கிறவர்கள் மேல? கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அது நிச்சயம் என் வாழ்க்கையில செய்வார். நான் அவருக்கு காத்திருக்கிறேன், எந்த மனிதனுக்கும் நான் காத்திருக்கவில்லை, அவருக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிரியம்.
நான் உங்களுக்கெல்லாம் காத்திருக்க மாட்டேன், எனக்கு திறமை இருக்குது, எனக்கு பலன் இருக்குது, நான் படிச்சிருக்கிறேன், உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மேல அவர் பிரியமா இருக்க மாட்டாரு. ஆண்டவரே, நான் உங்களை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு பலவீனமான ஆளு, நான் படிக்காத ஆளு, எதை செய்வதற்கு என்னிடத்துல என்ன இல்லை, பலன் இல்லை, உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, உங்களை நம்புறேன் ஆண்டவரே. நீங்க யார் மேல ரொம்ப பிரியமா இருப்பீங்க? உங்களை நம்புறவங்கள, உங்க மேல நம்பிக்கை வைக்கிறவங்க மேல நீ எப்படி இருப்பீங்க? பிரியமா இருப்பீங்களா? என்ன இருந்தாலும் அவன் என்ன நம்பிட்டான். நம்புறவனுக்கு துரோகம் பண்ற கூட்டமெல்லாம் இருக்குது, அவங்கள சொல்லலைன்னா நல்லவர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன நம்பிட்டான், நான் அவனுக்கு நன்மை நிச்சயமா செய்வேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு எது, யார் மேல ரொம்ப பிரியம்? அவருக்கு காத்திருக்கிறவர்கள். சொல்லுங்க, நம்ம யாருக்கு காத்திருக்கிறோம்? யாருக்கு காத்திருக்கிறோம்? அல்லேலூயா. ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கே காத்திரு. யாருக்கு காத்திரு? கர்த்தருக்கே காத்திரு. அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் புதிய பலனடைவார்கள். அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் நிச்சயம் நன்மையை காண்பார்கள். ஆமென். அதனால அவருக்கு காத்திருக்கிறவர் மேல அவருக்கு ரொம்ப, சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாரை பிடிக்கும்? ஆமா, அவசரப்படுறவங்க மேல இல்ல. அவசரப்பட்டான் சவுலு, கடைசியில தாவீது மேல ஆத்திரப்பட்டான். இந்த அவசரப்படுறவங்க எல்லாம் அடுத்தவங்க மேல ஆத்திரப்பட தான் ஆரம்பிப்பாங்க. நானும் நீங்களும். தாவீது சொல்றாரு சங்கீதம் 27ல, ஜீவனுள்ளவருடைய தேசத்துல நான் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அதனால நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன், கர்த்தருக்கே காத்திருப்பேன். ஆமென். அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிற மேல அவர் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறாரு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு பிரியமா இருக்கு? புரியுதா? புரியுதா? அடுத்து 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யார் மேல அவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம விசுவாசத்தை குறித்து தியானிப்போம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கிறேன். நான் பிரதானமாய் சொல்லுகிறது என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. அல்லேலூயா. நான் பிரதானமாய் சொல்லுவது என்னவென்றால், எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்யுங்கள், விண்ணப்பம் செய்யுங்கள். எல்லாருக்காக அப்படின்னா அதிகாரிகள் முதல் ராஜாக்கள் எல்லா மனுஷருக்காகவும் நானும் நீங்களும் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு நம்ம மோசே ஜெபிக்கிறாரு சங்கீதம் 90ல, கர்த்தருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. மோசேயோட ஜெபம் என்னது? கர்த்தாவே, உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு மேல கர்த்தருடைய பிரியம் இருக்கணும்? என் மேல இருக்கணும்னா ஆண்டவர் சொன்னாரு, நீ எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணு. என்ன பண்ணு? ஏன் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும்? நீங்களும் நானும் உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா என்னால மாத்திரம் அல்ல. நான் இப்ப அந்த எங்க ஏரியாவில இருந்து இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிறேன். நான் சரியா வந்தாலும் ஒரு கிறுக்கு பைய கிறுக்குத்தனமா வண்டி ஓட்டி வந்து என் மேல மோதிட்டான்னா நான் செத்து போயிருந்திருப்பேன். ஹலோ, என்ன? அப்ப யாரோ ஒருத்தர் எனக்காக டிராபிக்கை ஒழுங்குபடுத்துறாங்க. நீங்க இன்னைக்கு சாப்பிட்டு வந்தீங்களா இல்லையா? இனிமே சாப்பிடவே மாட்டீங்க தானே? நைட்டு சாப்பிட்டீங்க தானே? சில பேர் சாப்பிட்டு வந்திருப்பீங்க, ரைட்டு இல்லையா?
பரவாயில்ல. காபி, காஃபி, ரைட். இந்த காஃபியா இருக்கட்டும், இல்லை இந்த டிஃபனா இருக்கட்டும், இதுக்கு காரணம் யாரு? நான் தான் கிச்சனில் போய் காப்பி போட்டேங்கிறீங்களா? காப்பி கொட்டைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை விவசாயம் பண்ணுறோன்னு ஒருத்தர் இருக்கான்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. இப்போ எல்லாம் நான் உயிரோட இந்த உலகத்தில் வாழணும்னா யாரோ ஒரு மனுஷனுடைய பிரயாசம் தானே அது. கரெக்டா இல்லையா? நான் பாதுகாப்பாக இருக்கிறேன்னா அங்கே ஒருத்தன் பாடுறல உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நான் சோத்துல சொல்லுவாங்களே, சோத்துல கை வைக்கணும்னா விவசாயி சேத்துல கை வைக்கணுங்கிறாங்கல்ல. நான் இன்னைக்கு ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா யாரோ ஒருத்தங்க தக 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 தகன்னு தறியில நெய்கிறதுனால தானே. எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு நன்றி கெட்டத்தனமா நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம், ஆனா நன்றி சொல்ல மட்டும் நமக்கு என்ன இல்லை. இதெல்லாம் கடவுள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்தது. விவசாயியா இருக்கட்டும், தொழிலாளர் இருக்கட்டும், டாக்டர்களா இருக்கட்டும், நர்ஸா இருக்கட்டும், கலெக்டரா இருக்கட்டும், அவங்கெல்லாம் அவங்க வேலையை செய்யறதுனால தான் நீங்களும் நானும் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதிகாரிகள் அவங்க நமக்கு செய்யற அரசாங்க பணியினால தான் நம்ம காரியம் நடக்குதா இல்லையா? அப்போ ஒரு மனிதனுடைய உதவி இல்லாம நீங்களும் நானும் வாழவே முடியாது. நான் தனிமையா இருந்து நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? தனிமையா இருப்பது மனிதனுக்கு நல்லதல்ல. சொல்லுங்க, தனிமையா இருப்பது. ஆமேன். அவனுக்கு ஏற்ற துணையை ஏற்படுத்துவோமாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து நாம் இருவராய் இருந்தா நல்ல இல்ல, இன்னொருத்தர் வேணும்னு சொல்லி பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. எதுக்கு பெற்றுக்கொள்ளுகிறோம்? நாளைக்கு எல்லாம் வயசாகி போயிடுச்சுன்னா அந்த பிள்ளைகள் நம்மளை என்ன செய்யணும்? பார்த்து கொள்ளணும். நமக்கு ஒரு சந்ததி வேணும், அப்படித்தானே? இல்ல நாம் இருவர், நமக்கு ஏன் இன்னொருவர் அப்படின்னு இருக்கிறது இல்லை தானே? சொல்லுங்க, நாம் இருவர், நமக்கு ஏன் இன்னொருவர் அப்படின்னு என்னைக்காவது இருக்கிறோமா? இருக்கவும் முடியாது, இருக்கவும் விட மாட்டாங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது நான் சொல்றது? அப்போ மனுஷருடைய தயவு நமக்கு தேவையா இருக்கு. இந்த உலகத்தில் நம்ம அமைதலோடும் நல்லொழுக்கத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழணும்னா மனுஷருடைய தயவு நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமேன். அது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவனா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவே இருக்கட்டும், எல்லாருக்காகவும் சொல்லுங்க, எல்லாருக்காகவும் எல்லாருக்காகவும் நன்றி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதுதான் நம்ம அப்பாவுக்கு ரொம்ப பிரியம். எது பிரியம்? நீ நடந்து போகும்போது வரும்போது என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்க யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, இந்த மனுஷனை பார்க்கறதுக்கு நன்றி, நீங்க உங்களை பார்க்க வச்சிருக்கிறாரே நன்றி. ஆமேன். துதிச்சுக்கிட்டே இருங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஆமேன். அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு பிடிக்கும்? நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் இருக்காதீங்க, நன்றி கெட்டவர்களாய் இருக்காதீங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. எதுக்கு? வேலையை கொடுத்த மனிதருக்காக நன்றி சொல்லுங்க, பெற்றோருக்காக நன்றி சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக நன்றி சொல்லுங்க, கூட படிக்கிறவங்களுக்காக நன்றி சொல்லுங்க, டீச்சர்களுக்காக நன்றி சொல்லுங்க, எல்லாருக்காகவும் நன்றி சொல்லுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. அது கர்த்தருக்கு பிரியம். ஆமென். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் செஞ்சா கர்த்தருக்கு நம்ம மேல என்ன உண்டாகும்? சரி, இப்ப நான் விசேஷமா ஒரு காரியத்தை குறித்து இன்னைக்கு பேசலான்னு வந்தேன். ஃபர்ஸ்ட் சொன்னேன், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகின்றவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஓகே, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சது? புரிஞ்சுதா?
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல். அப்ப தேவனை பிரியப்படுத்துவதற்கு நமக்குள்ள என்ன இருக்கணும்? இந்த விசுவாசத்தை துவக்குனது யாரு? இந்த விசுவாசத்தை துவக்குனது யாரு? கர்த்தர் தானே, கர்த்தர் தானே. 1 யோவான் 5:4 வாசிக்கிறோம். 1 யோவான் 5:4 விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சொல்லுங்க, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை பேர் ஒரு ஜெய கிறிஸ்தவர்களாக பாவத்தை ஜெயித்து உலகத்தை ஜெயித்து வாழணும்? எத்தனை பேருக்கு ஆசை? எத்தனை பேருக்கு ஆசை? என்ன ஆசை? தோசை அப்பளம் வடை மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. கொஞ்சம் நல்லா உற்சாகமா இருங்க. ஆமென். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலும் உற்சாகமாய் கேட்கிற இடத்திலும் அவர் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல அவர் பிரியமா இருக்கிறார். நானும் உற்சாகமாய் கேட்கிற இடத்துல நான் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப 1 யோவான் 5:4 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப இந்த உலகத்தை ஜெயிக்கணுமா? இந்த இடத்துல உலகம்னா பாவத்தை ஜெயிக்கணும். பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? சொல்லுங்க, விசுவாசம். உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஆமென். என்ன வேணும்? இன்னைக்கு அதுக்காக ஜெபிக்க போறோம். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் 9 23 வசனத்தை வாசிங்க. மார்க் 9 மார்க் சுவிசேஷம் 9 23 வசனத்தை வாசிக்கிறேன். அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். சொல்லுங்க, இதுதான் கூடும், அதுதான் கூடும், அது ஆகாது, இது ஆகாதெல்லாம் இல்ல. நல்லா கவனிங்க. விசுவாசிக்கிறவனுக்கு சொல்லுங்க எல்லாமே. அது ஏதாவது லிமிட் இருக்கா? அது எதெல்லாம் லிமிட் இருக்கா? சொல்லுங்க, ஏதாவது லிமிட் இருக்கா? எல்லாமே கூடும். சொல்றான்ல, உலகத்தான் சொல்றான்ல, தேவனால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனால் எல்லாம் கூடும் தானே? மத்தேயு 17 வாங்கல. மத்தேயு 17 20 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொன்னால் அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம், சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க அதிகாரத்தை பாத்தீங்களா? உங்களால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க, என்னால முடியாததுன்னு. அதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஆமென். ஒரு மனுஷன் சந்திரரோகி வியாதி, வலுப்பு வியாதி பிடித்த ஒரு மகனை ஒரு தகப்பன் சீசரிடத்துல கொண்டு வருகிறார். அவர்களால அவனை என்ன செய்ய முடியல? சுகமாக்க முடியல. அப்ப சீசர்கள் கேட்கிறாங்க, எங்களால ஏன் முடியலைன்னு கேட்ட பிறகு, உங்களுடைய அவிசுவாசத்தினால தான். இப்ப ஆண்டவர் கேட்கிறார், தகப்பனை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை, நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு சொல்லுவான். சொல்றான், என் அவிசுவாசம் நீங்கும்படி கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஆண்டவர் என்னைக்கு உனக்கு விசுவாசம் இல்லை, அதனால நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், உதவி செய்ய மாட்டேன்னு ஒதுங்குகிற தேவன் அல்ல. நமக்கு விசுவாசத்துக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்துக்கு அவர் துணை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். வேதத்துல விசுவாசித்தவனுக்கும் அற்புதம் நடந்திருக்கிறது, விசுவாசிக்காதவர்களுக்கும் அற்புதம் நடந்திருக்குது. அவன் சொல்றான், என்னால விசுவாசிக்க முடியல ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த மாதிரி ஜெபம் பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர் இந்த மாதிரி ஜெபம் பண்ணிருக்கீங்க? ஆண்டவரே, நான் உன் மீது விசுவாசம் வைக்கும்படி எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னால நம்ப முடியல தான், என்னால நம்ப முடியல ஆண்டவரே. நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியல, நீங்க பேசுறதை என்னால நம்ப முடியல. ஆனா நம்புற அளவுக்கு எனக்கு விசுவாசத்தை தாங்கப்பா. என்ன செய்யுங்கப்பா? விசுவாசத்தை. ஆமென், அல்லேலூயா.
அல்லேலூயா. ஒரு தடவை நம்ம கொரியா தேசத்தில் ஊழியம் செய்கிற பால்யாங்கிச்சோ, எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த சபையில் 10 லட்சத்துக்கு மேலான விசுவாசிகள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அந்த அந்த பால்யாங்கிச்சோ என்ற அந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு விசுவாசி வெளியில போகும்போது ஆக்சிடென்ட்ல விபத்துல சிக்கி இடுப்புக்கும் கீழே டயர் ஏறினதுனால, சக்கரம் ஏறினதுனால நஞ்சு பிஞ்சு என்ன ஆயிருச்சு, உயிர் மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லாமே நரம்பு குடல் எல்லாமே என்ன ஆயிருச்சு, மிக்ஸ் ஆகி போச்சு. ஆனா உயிர் மட்டும் இருக்கு. ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த விசுவாசி சொன்னிச்சான் டாக்டரை பார்த்து, எங்க பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணா நான் பிழைச்சிருவேன்னுச்சான். எங்க பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணா நான் பிழைச்சுக்குவேன். பாளையங்கிச்சோ வந்திருக்கிறாரு. அந்த விசுவாசியை பார்த்திருக்கிறாரு. அவர் ஒரு தீர்மானம் பண்ணிட்டாரு, இந்த விசுவாசி பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த விசுவாசி சொல்லுதான், பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணா நான் பிழைச்சிக்குவேன் பாஸ்டர். இவரால நம்பவே முடியலையாம். அந்த டாக்டர் வந்து அந்த அந்த மருத்துவமனையின் டாக்டர் வந்து ஒரு விசுவாசி போல. அவர்கிட்ட சொன்னாராம், எனக்கு தனிமையில் ஒரு ரூம் மட்டும் கொடுங்க, தனியா ஒரு ரூமு கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, அந்த விசுவாசிக்கு விசுவாசம் இருக்கு, எனக்கு இல்லை, எனக்கு இல்லைன்னு சொல்லி அழுதாராம். எனக்கு விசுவாசத்தை தாங்கப்பா, எனக்கு விசுவாசத்தை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணிட்டு வந்து ஜெபம் பண்ணாராம் அந்த விசுவாசிக்கு. ஆனாலும் அவரால் என்ன செய்ய முடியலையா, இப்படி திரும்ப திரும்ப அந்த ரூமுக்குள்ள போய், ஆண்டவரே அந்த விசுவாசிக்கு விசுவாசம் இருக்கு, எனக்கு விசுவாசம் இல்லை, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு போனாராம். அந்த விசுவாசி ஒரே ஒரு மாதத்திலேயே சுகமாகி வீட்டுக்கு போயிடுச்சான். அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கு என்ன இருந்துச்சு, அந்த பாஸ்டருக்கு என்ன இல்லை. ஆனா அவர் என்ன ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏன்னா நம்மெல்லாம் இப்படியே இருக்கிறதுக்கு காரணமே என்ன, அவிசுவாசம். ஆனா பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவனால் எல்லாமே ஒரு இத கூட நம்மளால என்ன செய்ய முடியல, செய்ய முடியுதா, செய்ய முடியுதா? உலகத்தானே எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நம்மனால. நான் பைபிள் நம்மளை குறித்து என்ன சொல்லுது, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல, விசுவாசிக்கிறவனால். அப்ப நம்மனால எல்லாமே முடியும். சொல்லுங்க, என்னால. ஆனா என்னதான் பிரச்சனை, விசுவாசம் தான். சூழ்நிலைகளை பார்க்கும்போது, பிரச்சனைகளை பார்க்கும்போது என்னால நம்ப முடியல, கர்த்தருடைய வார்த்தையை நம்ப முடியல. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, பேசுறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனா நம்ப தான் என்னால முடியல. அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வந்த பொழுது தன்னுடைய சரீரம் செத்து போய் விட்டது, தன்னுடைய மனைவியுடைய சரீரமும் செத்து போயிருச்சு. ஆனா பைபிள் சொல்லுகிறது, நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் அதை விசுவாசித்தான். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் விசுவாசித்தான். நம்மளும் இப்படிதான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னால நம்ப முடியல. நம்முடைய அவிசுவாசத்தை பார்த்து அவர் ஒதுங்குகிற தேவன் அல்ல. ஆண்டவரே, என்னை விசுவாச வீரனாக மாற்றுங்க ஆண்டவரே. என்ன விசுவாசிக்கிறவன் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசிக்கிறவனால எல்லாமே முடியும். விசுவாசிக்கிறவன் தான் கொடுக்கவும் முடியும், விசுவாசிக்கிறவன் தான் ஜெபிக்கவும் முடியும், விசுவாசிக்கிறவன் தான் பிசாசுகளை துரத்தவும் முடியும். விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்களாவன, பிசாசுகளை துரத்துவீர்கள். என்ன பண்ணுவீர்கள்? பிசாசினால் துரத்தப்படுவீர்கள். இது எப்படி ஆயிப்போச்சு நிலைமை சொல்லுங்க. விசுவாசிக்கிற நடக்கும் அடையாளங்கள் எங்க இருக்குது? குர்ஆன்ல இருக்கு, பகவத்கீதையில இருக்கு.
இருக்கிற இடம் தெரிஞ்சா தானே நீங்க வாயை திறப்பீங்க. எங்க இருக்கு பைபிள்ல? பைபிள்ல இருக்கு. எங்க இருக்கு? அங்க இருக்கு. எதுல இருக்கு? அதுல தான் இருக்கு. என்ன சொல்லி இருக்கிறாரு? நல்லா தான் சொல்லி இருக்கிறாரு. அப்படிங்கிறீங்களா? மத்தேயு மார்க்கு 16வது அதிகாரம், மார்க்கு 16வது அதிகாரம். விசுவாசிக்கிறவர் நடக்கும் அடையாளங்கள் அவன. இங்க பாருங்க, வாசிக்கிறேன். 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். முதலாவது கர்த்தர் நம்ம கொடுத்திருக்க அதிகாரம் என்னது? பிசாச துரத்துற அதிகாரம். அடுத்து நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த அற்புத அடையாள ஊழியம் செய்ய ஆசை? எத்தனை பேருக்கு ஆசை? எத்தனை பேருக்கு கொட்டாவி விட ஆசை? அது கெட்ட ஆவி. விசுவாசங்கிறது ஒரு விசுவாசத்தின் ஆவி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, நானும் அற்புத அடையாளங்கள் ஊழியத்தை செய்யணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த அதிகாரம் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்ற அத்தனை பேருக்கு இந்த அதிகாரம் இருக்குது. எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க? ஆமென். ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்காம இருந்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்துருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வரம் உங்கள் மேல் செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. பிசாசுகளை துரத்துவீங்க, சர்ப்பங்களை எடுப்பீங்க, சாவுக்கு ஏதுவானது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. விஷத்தை குடித்தாலும் நீங்க என்ன ஆக மாட்டீங்க? சாக மாட்டீங்க. வியாதிஸ்தர்கள் மேல கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். பிசாசுகளை துரத்துவீர்கள். ஒரு பிசாசை துரத்திட்டாலே ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிருவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஃபேமஸ் ஆயிருவான்னு அர்த்தம். ஆமென். இங்க பிசாசு நம்மளையில துரத்துது. துரத்துனதுனால இங்க வந்து உட்காந்துட்டோம். இது ஒரு அடைக்கலாம் பட்டணம். ஏன்? வெளியில பிசாசு தொல்லை, புருஷன் தொல்லை, பொண்டாட்டி தொல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை, கடங்காரன் தொல்லை. துரத்துல எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படிதானே? நம்மெல்லாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமா. இனி வீட்டுக்கு போயிட்டு எல்லா பிசாசையும் இயேசுவின் நாமத்துல துரத்துறேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல. உங்களுக்கு விரோதமா எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் யாருடைய வேலை தான்? பிசாசுடைய வேலை தான். இயேசுவின் நாமத்தினால நான் அதை துரத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால மனுஷனை போய் துரத்திக்கிட்டு இருக்காதீங்க, மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியை துரத்துங்க. ஆமென். பாஸ்டர் சொல்லி அனுப்பிட்டாரு, புருஷா நீ எனக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குற, உன்னை துரத்த சொல்லிட்டாரு, இப்ப துரத்துறேன் அப்படின்னா அப்புறம் உங்க கதை என்னவாயிரும்? நீங்க துரந்தராயிருவீங்க. அல்லேலூயா. ஜெபத்துல அந்த மனிதர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பிசாச என்ன செய்யுங்க? துரத்துங்க. கட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கடன் பிரச்சனைக்கும் அவன் தான் காரணம். குடும்பத்துல பிரச்சனை வருதா? அவன் தான் காரணம். சரீரத்துல வியாதி வருதா? அது அவன் தான் காரணம். ஹலோ, கர்த்தர் தந்தாருன்னு கர்த்தருக்கே சோத்திரம் போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. தரித்திரமும் தேவ சித்தம் அல்ல, வியாதியும் தேவ சித்தம் அல்ல. அது தேவ சித்தமாயிருந்தால் கர்த்தர் வியாதியை சுகமாக்கி இருக்க மாட்டார். அது தேவ சித்தம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்காக தரித்திரராய் இருக்க மாட்டார். நான் ஐஸ்வர்யவனாக இருக்கும்படி கர்த்தர் சிலுவையிலே தரித்திரரானார். அல்லேலூயா. தரித்திரம் என்பது தேவ சித்தம் அல்ல, வியாதி என்பது தேவ சித்தம் அல்ல. இது பிசாசனுடைய நோக்கம். இயேசுவின் நாமத்திலே வியாதியையும் தரித்திரத்தையும் நான் கடிந்து கொள்ளுகிறேன். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போவதாக.
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சொல்லுங்க. என்னாகமம் 24 அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நேசன் சகாயராஜ், ஆசீர்வாதமா இருப்பதே கர்த்தருக்கு பிரியம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. சொல்லுங்க. என் ஆத்துமா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். சொல்லுங்க. நான் சுகமாயிருப்பேன். ஏன்னா நான் கர்த்தருக்கு பிரியமானவன். ஏன்னா கர்த்தருக்கு பிரியமானவனானே அவரை நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க. நான் அவரை விசுவாசிக்கிறதுனால நான் வாழுவேன், நான் சுகமா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பது தான் அவருக்கு பிரியம். நான் தரித்திரமா இருப்பது, நான் வியாதியோட இருப்பது, நான் பிரச்சனையோட இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆமென். தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள் சபிக்கப்பட்டு போகட்டும், சபிக்கப்பட்டு போகட்டும். அது வியாதியா இருக்கட்டும், தரித்திரமா இருக்கட்டும், பலவீனமா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்துல எல்லாம் சபிக்கப்பட்டு போவதா. நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருப்பதுதான் அவருக்கு பிரியம். யாருக்கு பிரியம்? யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியம். சொல்லுங்க. யாருக்கு பிரியம்? ஆமென். அதனாலதான் நான் ஆரம்பத்தில் சங்கீத புத்தகத்தில் 127 சங்கீதத்தில் சொன்னேன், நம்முடைய பிரயாசமெல்லாம் வேஸ்ட்டு. ஆனா நீங்க அவருக்கு பிரியமா மாத்திரம் இருந்துட்டீங்கன்னா, நீங்க தூங்கினா கூட. அப்ப சோம்பேறிகளை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்கிறீங்களா? விசுவாசம் இருக்கிறவன் ஒன்னு தெரிஞ்சுக்குங்க, கடின உழைப்பை பார்க்கிலும் விசுவாசம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா நம்ம மேல? ஹலோ, ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? என்னாகம புஸ்தகத்துல 13வது அதிகாரம் 14வது அதிகாரத்துல ஒரு காரியம் இருக்கு. தூங்குறவங்க எல்லாம் என்னை கவனிங்க. யாரெல்லாம் என்னை கவனிங்க? தூங்குறவங்க எல்லாம் என்னை கவனிங்க. மோசே ஒரு 12 பேரை கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் எதை நோக்கி போய் கொண்டிருந்தாங்க? கானானை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. இந்த கானான் யாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் மேல் தேவன் பிரியம் வைத்தபடினாலே அவருடைய பின் சந்ததியாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கானான் தேசத்தை கொடுக்க சித்தமானார். அல்லேலூயா. யார் மேல பிரியமா இருந்ததுனால? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு. இவங்க 3 பேர் யார் மேல பிரியமா, யார் மேல விசுவாசமா இருந்தவங்க? கர்த்தர் மேல விசுவாசமா இருந்ததுனால அவர்கள் மேல கர்த்தருக்கு பிரியம். என்ன பிரியம்? கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்தை இஸ்ரவேல் சந்ததிக்கு, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கொடுக்க கர்த்தர் பிரியமுள்ளவராய் மாறினார், சித்தம் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்காக எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மோசே மூலமாக கூட்டிக்கிட்டு வர்றார். யார் மூலம் கூட்டிக்கிட்டு வர்றாரு? கூட்டிக்கிட்டு வரும்போது அங்க இருக்கிறவங்க கர்த்தரையும் விசுவாசிக்கல, மோசே சொன்ன வார்த்தையும் விசுவாசிக்கல. நாங்க போய் அந்த கானான் தேசம் உண்மையா கர்த்தர் சொன்ன மாதிரி பாலும் தேனும் ஓடுதா, அது செழிப்பான தேசம் தானா, அங்க இருக்கிற பழங்கள் நல்ல பழமா, அங்க இருக்கிற மண்ணு நல்ல மண்ணு தானா, அங்க இருக்கிற மனுஷங்கெல்லாம் நோஞ்சானா, பலவீனமான ஆட்களா நாங்க பார்த்துட்டு வந்து அப்புறம் நாங்க பிளான் பண்ணி எப்படியாவது எங்க பலத்துல, எங்க வாய் பலத்துல நாங்க என்ன செஞ்சிருவோம்? கானானை போய் சுதந்தரிச்சிருவோம். எப்படி ஐடியா கொடுக்குறாங்க? மோசேயும் நம்பல, மோசே சொன்ன கர்த்தருடைய வார்த்தையும் நம்பல. நாங்க போய் என்ன செய்ய போறோம்? எகிப்திலே அற்புத அடையாளங்களை செய்து தம்முடைய தூதனை கொண்டு அதிசயமாய் நடத்தி வந்த தேவன். ஆனா கானானுக்குள்ள போகும்போது மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போய் அந்த தேசத்தை பார்த்துட்டு வந்து போகலாமா போகக்கூடாதா, முடியுமா முடியாதா, நாங்க பார்த்துட்டு
சரி, மோசே சொல்றாரு, சரிப்பா போயிட்டு வாங்க. எத்தனை பேர் அனுப்புறாங்க? எத்தனை பேர் அனுப்புறாங்க? 12 பேர். 12 பேர்ல 2 பேர் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். யாருது? யோசுவா, காலேப். அல்லேலூயா. இப்ப இந்த தேசத்தை அப்படியே அந்த புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. என்னாகமம் புஸ்தகம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எத்தனை பேருக்கு புரிஞ்சு போயிருச்சு? ஆமென். அல்லேலூயா. ரைட், கவனிங்க. புரியுதா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ரைட். என்னாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன். பின்பு அவர்கள், அந்த 12 பேரும், எஸ்கோல் 23வது வசனம். என்னாகமம் 13வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை செடி அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களினாலும் அத்தி பழங்களினாலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. இப்ப அந்த தேசத்துல போய் 40 நாள் வேவு பார்க்கறாங்க. 40 நாள் அந்த ஊரை சுத்தி பார்க்கறாங்க. சுத்தி பார்த்துட்டு 12 பேரும் யார்கிட்ட வர்றாங்க? மோசே கிட்ட வந்து அவங்களுடைய அந்த ஆராய்ச்சியுடைய ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. என்னன்னு கொடுக்குறாங்க? 10 பேர் என்ன சொல்றாங்க பாருங்க. 28வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரிகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனோக்கியரின் குமாரரை கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலே குடியிருக்கிறார்கள். இங்க பாருங்க. அடுத்து, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாங்கள் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். என்ன செய்து கொள்ளலாம்? காலேப்பும் யோசுவாவும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தேசத்தை எளிதாய், சொல்லுங்க, எளிதாய், ஈஸியா ஜெயிச்சிடலாம். என்ன செஞ்சிடலாம்? ஆனா மீதி 10 பேர் என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பலவான்கள், அங்க இருக்கிறவங்க எல்லாம் ராட்சசதர்கள். சொல்றாங்க பாருங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், எங்களை போட்டு தள்ளுகிற தேசம். நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்களை சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்பினார்கள். காலேப்பும் யோசுவாவும் நற்செய்தி கொடுக்கிறார்கள். மீதி 10 பேரு துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். இந்த 10 பேரு கர்த்தரையும் கர்த்தருடைய ஊழியக்காரனையும் மோசேயும் விசுவாசிக்கவில்லை. ஆனால் யோசுவாவும் காலேப்பும் கர்த்தரையும் கர்த்தருடைய ஊழியக்காரனையும் விசுவாசித்தார்கள். என்ன செய்தார்கள்? அதனால விசுவாசித்தவர்களுக்கு பெரிய பிரச்சனை சின்னதா தெரியுது, விசுவாசிக்காதவங்களுக்கு சின்ன பிரச்சனையே பெருசா தான் தெரியுது. விசுவாசிக்காதவங்களுக்கு பெரிய பிரச்சனையும் பெரிய பிரச்சனையா தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? இவங்க சொல்றாங்க, அந்த தேசத்துக்கு நம்ம போக முடியாது, அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது, அங்க இருக்கிறவங்களாம் ராட்சசர்கள், நாம் அதை அவர்களிடத்தில் போரிட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவர்கள் துர்ச்செய்தியை பரப்பின பொழுது, இந்த காலேப்பும் யோசுவாவும் சொல்லுகிறார்கள், அந்த தேசத்தை எளிதாய், சொல்லுங்க, எளிதாய், ஈஸியா. ஆமென். வீடு கட்ட முடியுமா? ஈஸியா கட்டிடலாம். எந்த இடத்துக்கு நம்ம வரணும்? எந்த இடத்துக்கு வரணும்? இந்த மதிலை தாண்ட முடியுமா? ஈஸியா தாண்டிடலாம். இந்த வேலையை செஞ்சு முடிச்சலாமா? ஈஸியா செஞ்சிடலாம். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. உலகத்தான் ஈஸியா செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன். நமக்கு மட்டும் எல்லாமே கஷ்டமா இருக்குது. இருக்கா? பைபிள் என்ன சொல்லுது? காலேப்பு யோசுவா என்ன சொல்றாங்க? எளிதாய். சொல்லுங்க, எளிதாய். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா எல்லாமே எளிதாய், ஈஸியா. ஈஸியா. எத்தனை பேருக்கு ஈஸியா? சொல்லுங்க, எளிதாய். இனி கஷ்டம் கிடையாது. சொல்லுங்க, இனி கஷ்டம் கிடையாது. வியாதி நமக்கு கஷ்டம் கிடையாது. பிசாசு நமக்கு கஷ்டம் கிடையாது. ஆமென். யாருமே நமக்கு
பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் சொல்லுங்க, இதெல்லாம் ஒரு மேட்ரா? சொல்லுங்க, நம்ம வாயிலிருந்து இனிமே எப்படி வரும்? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இந்த மாதிரி எத்தனை பிரச்சனையை நான் பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் என்ன பண்ணிட்டு வந்துட்டேன்? தூக்கி போட்டு மிதிச்சிட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. என்ன நான் சொல்றது புரியுதா? 10 பேர் என்ன சொல்றாங்க? கஷ்டம், நஷ்டம். ஆனா 2 பேரு ரொம்ப ஈஸி. அவன் எவனா இருந்தா என்ன, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன, எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தா என்ன, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவுக்கு முன்பாக. தாவீது கோலியாத்தை பார்த்து அப்படித்தான் சொன்னான். தாவீது கோலியாத்தை பார்த்து என்ன சொன்னா? என்னடா கோலியாத்து சொல்றான், நான் என்னடா நாயாடா, நான் நாயா, கம்ப தூக்கிட்டு வந்திருக்கிற, கட்டப்பிள்ளார் அந்த கவனம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிற, என்னை பார்க்க உனக்கு எப்படா தெரியுது? நாய் மாதிரி. அவன் நீ சொன்ன மாதிரி நீ நாய் தான். அவன் ஈஸியா சொல்லிட்டான். நீ கேட்குற நாயாடானா, என்னை பார்க்கும்போது உனக்கு எப்படா தெரியுது? சுண்டக்கா பயல, என் முழங்காலுக்கு சைஸு கூட நீ இல்லை, உடம்புல ட்ரெஸ் கூட இல்லை, ஆடு மேய்க்கிற பயல. குளிச்சியாடா? குளிக்கல. தலை சிவனியாடா? தலை சிவல. அப்புறம் எதுக்கடா இங்க வந்த? நீ என்ன சொன்ன? நான் நாயான்னு கேட்டேன். ஆமா நீ நாய் தான். ஆமா. அவன் பார்வை எப்படி இருந்துச்சு? அற்பமா இருந்துச்சு. இவன் பார்வை தாவீதுடைய பார்வை எப்படி இருந்துச்சு? கோலியாத்தே கூழாங்கல்லு மாதிரி தெரிஞ்சிச்சு. சொல்லுங்க, கோலியாத்து கூழாங்கல்லு. அல்லேலூயா. சொல்லுங்க, கோலியாத்து தாவீது பார்வையில கூழாங்கல்லு. ஆமென். நமக்கு கோலியாத்தெல்லாம் கோபுரம் மாதிரி தெரியுது, கோட்டை மாதிரி தெரியுது. எதெல்லாம்? கோலியாத்துகள் எல்லாம் ஈபி டவர் மாதிரி தெரியுது. பெரிய 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 பிரச்சனையா தெரியுது. ஆனா தாவீதுக்கு எப்படி தெரிஞ்சது? காரணம் விசுவாசம். விசுவாசம். அங்க பாருங்க, எப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? இங்க பாருங்க, 14ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. அந்த 14வது அதிகாரத்துல 8வது வசனத்துல, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். கொடுப்பார். நம்மேல் பிரியமா இருந்தா. அப்ப யார் மேல பிரியமா இருக்கிறாரு? யார் மேல பிரியமா இருக்கிறாரு? அப்ப யார் அந்த தேசத்தை சுதந்திரிச்சா? இந்த 10 பேரும் எவ்வளவோ அற்புதத்தை எகிப்துல, பைபிள் அதே வார்த்தை சொல்லுது. 14ஆம் அதிகாரத்துல 14வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, வேதனையோட கர்த்தர் சொல்றாரு. 11வது வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? 22வது வசனம் சொல்றாரு, என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள். யாரை பரீட்சை பார்த்தாங்க? என்னை பரீட்சை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை டவுட் பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு! ஆனா நம்மெல்லாம் பாக்கியவான்களுங்க. கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிற நாம் பாக்கியவான்கள். எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அடையாளம்! செங்கடலை பிளக்கிறாரு. என்னென்ன அற்புதம் எகிப்து நடந்துச்சா இல்லையா? 10 வாதைகள். எகிப்தியர்களுக்கு 10 வாதை, இஸ்ரவேலர்களுக்கு 10 அற்புதங்கள். அற்புதமா இல்லையா? அற்புதமா இல்லையா? வெளியில வரும்போது பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட செய்தார். எப்படி? 40 வருஷமா அடிமையா இருந்தவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அரசர்களாக வெளியே வருகிறார்கள். வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வருகிறார்கள். இஸ்ரவேலிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. அடிமையா வெளியே வரல, அவங்க தரித்திரனா வெளியே வரல. அவங்க கையில என்ன இருந்துச்சு? வெள்ளி. எகிப்தியர்களை கொள்ளையடித்தார்களா இல்லையா? ஹலோ,
எகிப்தியர்களை கொள்ளடிச்சாங்களா இல்லையா? அடிமையாக இருந்தவர்கள் புறப்படும் பொழுது வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள். பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. இதெல்லாம் கண்டிருந்தும், செங்கடலை பிளந்ததை பார்த்தும், மன்னாவை மன்னா பொழிந்தது, மன்னாலாம் நல்லா சாப்பிட்டு கொளுத்து போனாங்க. காடைய 1 மாசம் வச்சு வச்சு தின்னாங்க. என்னது காடை? எதை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன வரல? விசுவாசமே வரல. அதனால 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல சொல்றாரு, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல, அப்படி இருந்தும், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கனவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாயிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரரானார்கள். ஆனது நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்தார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. சிலர் முறுமுறுத்து சங்ககாரக்காரனால அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அப்போ எகிப்திலிருந்து வெளியே வந்த அந்த ஜனங்கள் யாரா இருந்தாங்க? அவிவிசுவாசிகளா இருந்ததுனால கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாக இருக்கவில்லை. எதனால கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமா இல்லை? இது நமக்கு திருஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்கு. நாமும் அப்படிப்பட்டவர்களாய் மாறிவிடக்கூடாது, அவிசுவாசிகளாய் போய்விடக்கூடாது. ஹலோ, எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? இப்ப கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கணும்னா நாம் அவர் மேல, ஒருவேளை நம்ம விசுவாசிக்க முடியலன்னா, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்க, அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஆமேன், ஆமேன். அப்ப விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எப்படி சொல்றேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னால் அது என்னவாயிருமா? நல்லா கவனிங்க. எதை பார்த்து பெயர்ந்து போய் சொல்றாரு? பெயருமா? பெயருமா? நகருமா? பொதுவா கேட்கிறேன், நகருமா? பெயர்ந்து போகுமா? பா அப்படின்னா போயிருமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து அது என்னவாயிருமா? இதுல இருந்து என்ன தெரியுது? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே ஈஸி. சொல்லுங்க, நமக்கு எல்லாமே கஷ்டம். வாழ்க்கையே கஷ்டமா தான் இருக்கு. வாழ்க்கையே என்னவா இருக்கு? ஆனா பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? எளிதாய் சுதந்திரிக்கலாம். விசுவாசிக்கிறவன் சொல்றான் ரொம்ப எளிது. விசுவாசிக்காதவனுக்கு வாழ்க்கையே கஷ்டம். பூனை கூட புலியா தெரியும். பூனை கூட என்னவா தெரியும்? இப்ப நம்ம இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஏன் இப்படி பார்த்து முறைச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? எவ்வளவு அழகான சத்தியத்தை அழகா சொல்லியிருக்கிறேன். அட போயா, நாங்கெல்லாம் வனாந்தரத்தில் நாசமா போன அந்த ஜனங்கள் மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்க எல்லாம் பார்த்தா சுதந்திரிக்கவங்க மாதிரி தெரியல. எப்படி தெரியுது? தூங்க மூஞ்சிகள் மாதிரி தெரியுது. சுதந்திரிக்கிறவர்களை போல தெரியல. அவ்வளவுதான். ஹலோ, விசுவாசம் நமக்கு இருந்தா மலையை பார்த்து கூட பெயர்ந்து போனா போயிருமா? எவ்வளவு ஈஸியான. ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்போம், ஆண்டவரே அந்த கடுகளவு விசுவாசத்தை எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா. எழுந்திருந்து ஆண்டவர்கிட்ட கேட்போமா? சீரியஸா ஜெபம் பண்ணுங்க.
ஆண்டவரே, நான் அவிசுவாசியா வாழ்ந்தது போதும், எதையும் செய்ய திராணியற்றவனாய் வாழ்ந்தது போதும். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த அதிகாரத்தை இன்று முதல் நாம் பயன்படுத்த ஆரம்பிப்போம். ஆண்டவரே, என்னை விசுவாச வீரனாக மாற்றுங்கப்பா. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறீரே. விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிப்பான் என்று சொல்லியிருக்கிறீரே. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான் எதையும் செய்ய முடியாத ஒரு மனிதனாய் இருக்கிறேனே, மனுஷியாய் இருக்கிறேனே, என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். சொல்லுங்க, என்னை பலப்படுத்தும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, பிரியமான தானியேலே, பிரியமான தானியேலே, நீ வேண்டிக் கொள்ளும் முன்பே உனக்கு என்ன கிடைச்சது? நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. ஜெபம் பண்ணும்போது ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள். நாம் ஜெபத்தில் இதுவரைக்கும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளுகிற விதமாய் பெற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நல்லா கவனிங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள். அது உங்களுக்கு உண்டாகும், உண்டாகும், உண்டாகும். ஜெபத்தில் எவைகளை, இவைகளை அல்ல, எவைகளை, எதை கேட்டாலும் சொல்லுங்க, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்ப கேட்க சொல்லியிருக்கிறாரா இல்லையா? கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமென். ஆனா நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய அவிசுவாசம். சொல்லுங்க, அவிசுவாசம். ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. அப்ப நம்முடைய ஜெபம் இத்தனை நாளா எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? விசுவாசம் இல்லாத ஜெபமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று முதல் நம்மை கர்த்தர் ஒரு விசுவாச வீரர்களாய் மாற்ற போகிறார். இந்த சபையில விசுவாசத்தை கர்த்தர் பெருகச் செய்வாராக. ஆதி திருச்சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வசனத்திலும் விசுவாசத்தினாலும் விருத்தி அடைந்தார்கள், விருத்தி அடைந்தார்கள். இந்த சபை ஒரு விசுவாசத்திலே விருத்தி அடைகிற சபையாக, விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் ஜெயிக்கிற சபையாக, விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் சாதிக்கிற சபையாக, விசுவாசத்தினாலே பிசாசுகளை துரத்துகிற, வியாதிஸ்தர்களை சுகமாக்குகிற, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற. இன்று முதல் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்கு இன்றையிலிருந்து விசுவாச வரத்தை எனக்கு ரெட்டிப்பாய் தாங்கப்பா. நான் மழையை பார்த்து பெயர்ந்து போய் சொன்னால் அது பெயர்ந்து போயிடணும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எங்க இருக்கு அந்த வசனம்? மத்தேயா மார்க்கா? மார்க்கு 11ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ, சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, விசுவாசம் இருந்தா எல்லாமே ஈஸி, விசுவாசம் இருந்தா எல்லாம் எளிது, எல்லாம் எளிது. சொல்லுங்க, எல்லாம் எல்லாம் எளிது, சுலபம். விசுவாசம் இல்லைன்னா எல்லாமே கஷ்டம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும், உண்டாகும். எதெல்லாம் ஜெபத்துல கேட்க போறோமோ இனி அது நமக்கு உண்டாயிருக்கும். சொல்லுங்க, இனி கேட்க போறது எல்லாம் எனக்கு உண்டாகும். இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால எதை கேட்டாலும், என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், அதை நான் செய்வேன்.
இனி நம்ம வாழ்க்கையில அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். அநேக அதிசயங்களை நம்ம கண்கள் பார்க்க போகிறது. ஆமென். சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். மலையை பெயர்க்க கூடும். ஈஸி. சொல்லுங்க, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதனாலதான் சங்கீதம் 127 சொன்னேன், வீடு கட்டுறது கஷ்டமா இல்லையா? கஷ்டமா இல்லையா? இந்த பெங்களூர் சிட்டியை பாதுகாக்கிறது கஷ்டமா இல்லையா? உங்க வீட்டுல அதிகமா நகை பணம் இருந்துச்சுன்னா பாதுகாக்கிறது கஷ்டமா இல்லையா? கஷ்டப்பட்டு வீடு கட்டினாலும் இல்ல கஷ்டப்பட்டு பாதுகாத்தாலும் கர்த்தருடைய பார்வையில அதெல்லாம் அவர் கட்டாராகில், அவர் பாதுகாக்காவிட்டால் எல்லாமே வேஸ்ட்ன்றாரு. ஒரு சான் வயிற்றுக்காக நீங்க இரவும் பகலும் உழைச்சாலும் வேஸ்ட். ஆனா என் மேல விசுவாசமா இருக்கிற பிள்ளைகள் மேல, நான் பிரியமா இருக்கிற பிள்ளைகள் மேல, அவர்கள் தூங்கினாலும் அவர்கள் தூக்கத்திலேயும் அவர்களுக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன். ஏன்னா என் பிள்ளை விசுவாசமா என் மேல இருக்கு. ஆமென். தூங்கினாலும் விசுவாசமா தூங்குங்க. தூங்கினாலும் எப்படி தூங்குங்க? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் எனக்கு வீட்டை கட்டி தருவார். கர்த்தர் எனக்கு எல்லாம் செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? இப்ப செய்யாம எப்ப செய்வார்? சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்படுவாராக. ஆமென். 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்பட்டு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை போதும், எல்லா சூழ்நிலையும் மாறும். எல்லா சூழ்நிலையும் மாறும். காலேபை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவர். நாம் எந்த ஆவியை உடையவர்கள்? பவுல் சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நாங்கள் விசுவாசத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தின் ஆவியை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? ஆமென். இனிமே நமக்கு எல்லாமே ஈஸி. சொல்லுங்க, நான் ஜெபத்துல எதெல்லாம் கேட்பேனோ அது நடக்கும். மலைகள் பெயரும், அற்புதங்கள் நடக்கும். நான் ஜெபத்துல கேட்கறதெல்லாம் கர்த்தர் கொடுக்க போறார். நான் நம்புறேன். ஆமென். கர்த்தர் அப்படியே உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை